மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க இல்லாம நான் இருந்ததே இல்லை. இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முக்கியமாக இந்த வாயு தொல்லை தாங்க எனக்கு பிரச்சனையே, கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்றோம். இந்த வாயு தொல்லை அப்படின்னு சொல்றது என்னன்னா, வயிற்றில் நம்ம சாப்பிட்ட உணவு நீண்ட நேரம் டைஜஷன் ஆகாம இருக்கிறதுனால புளித்து போய் அது வயிற்றுக்குள்ள ஒரு கேஸ் ஃபார்மேஷனை உண்டாக்குது. ஸோ இதனால வயிறு மற்றும் குடல் பகுதியில அதிகமான வாயுக்கள் நமக்கு சேர ஆரம்பிக்குது. ஸோ வாயுக்கள் நம்ம உடல்ல சேரும் பொழுது இந்த மாதிரியான அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள், காற்று பிரிதல், இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம்? இதுலயுமே முக்கியமா வாயு பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்க, நம்ம சாப்பிட்ட உணவு இருக்கு இல்லைங்களா, ஸோ சாப்பிட்ட உணவு செரிக்காமல் பல மணி நேரம் இருக்கும். இதனுடைய சேர்ந்து மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்கும். இதுல ஒரு நாள் வயிறு பகுதி வாயு சேர்ந்து இருக்கா, அடுத்த நாள் எனக்கு முதுகு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாயு முதுகு பிடிப்பாகவோ, இல்ல கை கால் வலியாகவோ, இல்ல கால்கள்ல ஏற்படக்கூடிய வலியாகவோ, இல்ல செஸ்ட் பெயின் வருதுங்க, நிறைய பேர் செஸ்ட் பெயின் வருதுன்னு சொல்லுவாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இது நார்மலான பெயின் தான், கேஸ் ட்ரபிள் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இதயமே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்குங்க, அந்த அளவுக்கு நமக்கு வலி தெரியும். ஸோ இந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணலாம்? இப்போ வாயு தொந்தரவை சமாளிக்கிறதுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் உள்ளே எடுக்கும்போது நமக்கு இந்த காற்று பிரிதல் அப்படின்ற தொந்தரவு குணமாகும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இந்த காற்று பிரிதல் தொந்தரவுனால பார்த்தோம்னா, அதுவும் முக்கியமாக வயதான நபர்களுக்கு அடிக்கடி டைஜஷன் ஆகாம காற்று பிரிதல் அப்படின்றது இருக்கும். ஸோ இதனோட சேர்ந்து ஒரு சிலருக்கு மோஷன் கலந்து வெளியேறுதுங்க அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் ஆசனவாய் பகுதியில காற்று வெளியேறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மலம் கலந்து வெளியேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஒரு சில டைம்ல மலம் கலந்தும் வெளியேறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ஒரு சிலருக்கு வாய் வழியாக அதிகமான சத்தத்தோடு ஏப்பம் வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா தொண்டை பகுதியில நமக்கு சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாம புளிச்சு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம உடல்ல வாயு அதிகமாக சேர்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ இதை நம்ம எளிமையாக தீர்க்க முடியும். எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலான்றது சொன்ன ரொம்ப சீக்ரெட்டா இதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். சரி, எதை சாப்பிட்டா நமக்கு வாயு தொந்தரவு குறையும், வயிறு நமக்கு நார்மலா இருக்கும் அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ இதுல பேசிக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது இத தொடர்ந்து எடுக்கணும். இந்த 4 மூலிகைகளை சேர்த்து நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது வயிற்று பகுதியில வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகுது. இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா நமக்கு ஏலக்காய். ஸோ ஏலக்காய் முக்கியமான ஒரு மூலிகையாக இதுல நமக்கு தேவைப்படுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சீரகம். இந்த சீரகம் அப்படின்னு சொல்றதே அகத்தை சீர் பண்ணக்கூடியதுதான். ஸோ இந்த சீரகத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஏலக்காய் ரொம்ப முக்கியம், சீரகம் ரொம்ப முக்கியம். அது கூடவே நமக்கு என்ன தேவைன்னா பெருங்காயம் தேவைப்படுது. இந்த பெருங்காயம் அப்படின்னு சொல்லும் போதே உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம், செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் தொந்தரவு, இது அனைத்தையுமே சரி செய்யக்கூடியதுதான் பெருங்காயம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை, இது செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு. இந்த சுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, சுக்கை எடுத்துட்டு சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, தண்ணி விட்டு சுண்ணாம்பு நல்லா கரைச்சிடணும். சுக்குக்கு மேல இதை பற்று போடணும். ஸோ பற்று போட்டு கவசம் மாதிரி செய்து இதை நெருப்புல, அதாவது கவசம் மாதிரி செய்து வெயில காய வச்சு எடுத்துட்டு நெருப்புல அது சுத்தி சுத்தி காட்டும்போது நல்லாவே ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடங்களுக்கு அப்புறம் மேல் தோல் எல்லாமே நீக்கிட்டு நம்ம சுக்கை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பொடியை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய மாற்றங்கள் உடல்ல தெரிய ஆரம்பிக்குது. ஸோ என்னென்ன தெரியுது? இப்ப நான் சொன்ன இந்த 4 மூலிகையுமே ஒன்றாக சேர்த்து ஒரே அளவு தான், 100 கிராம்னா எல்லாமே 100 கிராம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இது நமக்கு எப்பெல்லாம் உள்ள வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, அது சரி செய்யறதுக்கு தாராளமாக இதை பயன்படுத்தலாம். வெந்நீர்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி இது எந்த டைம்லங்க குடிக்கலாம் அப்படின்னா,
எந்த டைம்லயும் குடிக்கலாம். உணவுக்கு முன்ன, உணவுக்கு பின். இல்லைங்க நான் சாப்பாடு எடுத்து 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ போய் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பவுடரை நம்ம வந்து தண்ணீர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய வாயு தொந்தரவுகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்கு. சீரண சஞ்சீவி சூர்ணம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏலரிசி சூரணம், இந்த மாதிரியான மருந்துகள், பஞ்ச தீபாக்கினி சூரணம். ஸோ இது மூன்றுமே பார்த்தோம்னா அதிக அளவுக்கு நமக்கு பசித்தியை தூண்டக்கூடிய, அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய நமக்கு அதிகமான வாயுவை வந்து சரி செய்யறதுக்கும் இந்த 3 பொடிகள் நமக்கு தேவைப்படுது. ஸோ தொடர்ந்து இது நம்ம வந்து ஒரு 40 நாளாச்சு சாப்பிடும்போது நமக்கு உடல்ல எவ்வளவு நாள்பட்ட வாயு தொந்தரவு இருக்குங்க, காற்று பிரிதல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது குணமாகறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாயு தொந்தரவு இருக்கும்போது அதுவும் முதுகு பகுதியில இருந்துச்சுன்னா கொஞ்சமா நம்ம வந்து ஒட்டடம் மாதிரியான மருந்துகளை பயன்படுத்தலாம். இதற்கு பேசிக்கா ஒட்டடம், இந்த வாயு தொல்லை குறையதுக்கு ஒட்டடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நொச்சி இலையோ தழுதாலை இலையோ, நம்ம வந்து தழுதாலை ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். தழுதாலை இலைய நம்ம வந்து முதுகு பகுதியெல்லாம் வந்து ஒட்டடம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய நமக்கு வாயு உடல்ல இருந்து வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ இதனால நமக்கு ஒரு சிலருக்கு மூக்குல அதிகமா சவுண்ட் வருது, வாய்ப்பகுதியில அதிகமா சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லுவோம், ஏப்பம் சத்தமா விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா இந்த ரெமிடியை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி இன்னும் சித்த மருத்துவத்தில் நான் சொன்ன பஞ்ச தீபாக்கினி சூர்ணம், ஏலரிசி மாத்திரை, இதுவும் நம்ம வந்து பயன்படுத்திட்டே வரும்போது குடல் பகுதி நமக்கு சீராக இருக்கும், டைஜஷன் வந்து நமக்கு நார்மலா இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அடிக்கடி காற்று பிரிதல் தொந்தரவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த மெடிசன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.